VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மழை காரணமாக ஆம்பூரில் உள்ள ஈத்காகளில் தொழுகை நடத்த முடியாத நிலை இருப்பதால் நாளை பெருநாள் தொழுகை எந்த ஈத்காவிலும் நடைபெறாது என்பதையும் அதற்காக ஆம்பூரில் இருக்கும் மஸ்ஜிதுகளில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்றும் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் மூலமாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த மஸ்ஜிதில் எந்த சமயத்தில் ஈத்கா தொழுகை நடைபெறும் என்பதை அந்த மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகள் கலந்தாலோசித்து ஏற்பாடு செய்வார்கள் என்பதும் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் அறிக்கை மூலமாக தெரிய வருகிறது. அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் நமக்கு அவ்வப்போது தேவையான ஹிதாயத்துகளை கொடுத்து வருகிறது. அதன் மூலமாக ஆம்பூரில் உள்ள முஸ்லிம்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆம்பூரில் எல்லோரும் ஒரே அணியில்தான் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகும். நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், சகோதரர்களாக இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் ஒரே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்தான் என்று திருமறை வசனம் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அதை வீடியோ மூலமாக நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். நம்முடைய உலமாக்களும் நமக்கு நல்ல போதனைகள் கொடுத்து வருகிறார்கள். அவர்களுடைய பயானிலும் நமக்கு தெளிவாகிறது. இந்த மனித குலம் ஒரே இறைவனால் படைக்கப்பட்டதுதான். இதை நாம் புரிந்து கொண்டால் பல பிரச்சனைகள் தீரும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஞாபகத்திற்கு மறுபடியும் திருமறையின் வசனத்தை படித்து விடுகிறேன், கேட்பீராக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் ذكரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஅபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்பதாகும். இந்த வசனத்தில் எல்லா மனிதர்களும் ஒரு ஆண் ஒரு பெண்ணால் படைக்கப்பட்டவர்கள்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆதம் ஹவ்வா அவர்களாவார்கள் என்பதும் நாம் அறிந்த விஷயம்தான். மறுபடியும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாளை ஈதுல் அஸ்ஹா பெருநாளாகும். ஈத்காவில் ஈத் பெருநாள் தொழுகை நடைபெறாது, மஸ்ஜிதுகளில் நடைபெறும் என்பதை அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் மூலமாக நமக்கு அறிய முடிகிறது என்பதை தெரிவித்து கொண்டவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.